பச்சி பறவை இருக்கு பாருங்க, அவையா நடக்கிறது பூமாதேவிக்கு கூட நோகாதா? அது எங்கப்பா இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஜம்முன்னு தான் துள்ளிட்டு அப்படி ஓடுது. அப்படி ஆசாரமா கையை வீசி அந்த முந்தான் சேலையை அப்படி ஒரு லைட்டா எடுத்து கை கொண்டு லேசா தூக்கி அந்த கையை இப்படி வீசி வீசி நடந்து வருவாங்க. அது ஒரு அழகு. ஆசாரமா கையை வீசி செட்டி வருகின்ற வழியில வந்து என்ன செட்டி அவன் வியாபாரத்தை காட்டுக்குள்ள வந்திருக்கிற இங்க என்ன வியாபாரம் நடக்கும் அப்படின்னு பேசாம வந்தான். சும்மா இருப்பாளா? பழி எடுக்குன்னே பழிமட்ட வந்தவா சும்மா இருப்பாளா? சும்மா இருக்க மாட்டாளு. இவன் வழிய பேச்சு கொடுக்கா. ஆமா, நான் சொன்ன பிறகுதான் வழியை வாங்கிட்டு வந்திருக்கா. கைய அப்பதான் சொல்லியிருக்கோம். அப்போ ஏங்க எங்கன்னு கூப்பிட்டா இவன் அங்க இங்க பறக்க பறக்க பாக்க. அட உங்களைத்தான். என்னம்மா யாரு எங்க இருந்து சத்தம் கேக்குது? நீங்க செட்டியாரா? ஆமாம்மா நான் செட்டியாருதா. உனக்கு எப்படி தெரியும்? உங்க செக்க செவே உடம்பும். ஆமா உங்க தொந்தி வயரும் இருக்கு, வயிறு இருக்கு. ஆமா ஆமா இருக்கு. இப்ப பானை மாதிரி நீ பருத்துட்டாங்க. கொட்டடை வச்சு மாதிரி இருந்தா இப்ப நல்லா பருத்திருக்கா. ஆமா, சாப்பாடு கண்டவால கேட்கிற அந்த பையன் இப்ப நல்ல வண்ணம் வச்சிருக்காரு, குண்ட போயிருக்காருன்னு கேக்குறா. சாப்பாடு. ஆமா, உங்களை பார்த்தேன் செட்டியாருன்னு சொல்லாம சொல்லிக்கிறேன். சரிப்பா, உனக்கு என்ன வேணும்? நீங்கள் வியாபாரத்துக்கு தானே போறீங்க? ஆமா, வியாபாரத்துக்கு தான் போறேன். எந்த ஊருக்கு? நான் இங்கெல்லாம் வியாபாரம் ஆகல, பழகல் ஊருக்கு போறேன். பழகல் எல்லா ஊருக்கு இல்லையா? பழகை ஊருக்கா வேண்டி வியாபாரத்துக்கு போகிறேன். சரி. அப்பா பழகி ஊருக்கா? ஆமாம்மா, நானும் அப்பவே போனும் நினைச்சிட்டு இருந்தப்பா. தான் பாதையில இருக்கு போக வேண்டியது. ஒத்தைக்கு நடந்து போனா ஒத்த வழி செத்த வழின்னா. ஆமா, கூட யாராவது பேச்சு துணைக்குன்னா பேசிட்டு நடந்து போறது ஆகினாலே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம். நான் நல்ல வெத்தில போடுவேன். சரி, போட்டுக்கோ. எனக்கு வெத்து ஒருவேளை சாப்பாடு இல்லைன்னா கூட சமாளிச்சுக்குவேன். சரிதான். வெத்தில இல்லைன்னா என் உயிரே போயிடும். நேரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கு, வெத்தில வந்த பாடு இல்ல. நான் ஒரு நேரத்துக்கு தந்தாங்க தின்னுட்டேன். சரிதான். ஆனால் இறக்கிட்டேன். அப்படி பாக்கு இருக்குது, இருக்கட்டும். புகையில இருக்குது, அதுவும் இருக்கட்டும். பழுத்துல இருக்குது, இருக்கட்டும். ஒன்னே ஒண்ணு. என்ன ஒண்ணு? அந்த ஒண்ணு இருந்தாங்க ஜோக்கர். சரி, என்னம்மா இல்ல அது? எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? So
பொண்டாட்டி ஐயா எல்லாம் எடுத்து வச்சா சுண்ணாம்பு டப்பா எடுத்து வச்சாங்க. ஐயோ சரி என்ன வெக்கையா இருக்கு. ஆமாம்மா இன்னைக்கு வெயில கொஞ்சம் கூட தான் அடிக்குது. அதுவும் இருக்கிறது ஒரு பள்ளம். ஆமா இருக்கு. பள்ளத்துக்குள்ள அந்த செடி நிழல்ல நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு வருவோம். ஆளை பார்த்தா இசைக்கு அம்மை அழைக்கின்ற பொழுது இந்த செட்டி நினைக்கிறான். என்ன நினைக்கிறா? ஆளை பார்த்தா என்ன நல்லா இருக்கா. வாயை திறந்தா ஒண்ணுத்துக்கு வாயை திறந்தா வாய் முகம் துளிக்க வைக்கிறது. அதாவது இப்படி ஒரு பொம்பளை கூச்சம் இல்லாம பள்ளத்துக்குள்ள கூப்பிடுவானா என்று சொல்லி இந்த செட்டி நினைக்கிறான். அப்பா புறப்படும் போதே சொல்லி சொன்னாரு, தென் திசைக்கு போவாத, பொம்பளை கண்டா பேசாத, பல்ல காட்டாத அப்படின்னு சொன்னாரு. சொன்னதை நம்ம கேட்கலையே என்று நினைத்து இந்த செட்டியாரவன் இவளோடு மாதாடினால் இனிவழைக்க மாட்டோம் என்று வீராயன் தீர்க்க வருத்தி இவள் என்று ஓடலிட்டாள். ஓடி போகிற போது பின்னால் இசைக்கவ சும்மா இருந்தாளா? ஓடி ஓடி போகிறே செட்டியாரே விட்டுட்டு போயிடாது ஓடாதுன்னு சொன்ன. நீ நல்லா இருப்ப நீ தயவு செய்து விட்டுரு. ஐயோ பழகி ஊர் ரொம்ப தூரம், எவ்வளவு தூரம் ஆகிட்டு நான் ஓடிதான் போவேன். ஓடாதுன்னு சொல்லி பின்னாலே விரத்தி வந்தவள் சொல்லுகிறாள். நீங்க சொல்லுகிறேன் ஐயா என்னம்மா நீங்க ஓட்டம் காமிச்சிட்டீங்க. அம்மா என்ன பொண்ணை வழிமறித்தவள் இங்க பாருங்க. என்னம்மா இந்த ராத்திரி இந்த கருக்கல் நேரம் ஆகுது. ஆமா இந்த நேரத்துல இப்படி நீங்க என்ன துரத்தலாமா? ஏன் என்னம்மா ராத்திரி ஆக போகுது இல்லையா? ஆமா பொழுது அடையுது கூட தெரியாது. வேண்டாம் அதோ இருக்கு பாருங்க. என்னது என்று கையை நீட்டுகின்ற பொழுது அங்கே ஒரு மச்சு மாளிகை, ஒரு வயதான கிழவி, 5-6 வாலிப பெண்கள், ஒரு வாலிப பையன் எல்லோரையும் இயக்கினார். ரிமோட் கண்ட்ரோல் இவர்தான். ஆமா இயக்குகிற சக்தி ரிமோட் கண்ட்ரோல். அதனால இவளுக்கு இசைக்கு இசக்குதல். ஆமா இயக்குதல். ஆமா 2 பேர் கொடுத்தான். சரிதான். அங்க இயக்கினாள் பாருங்க. இயக்கிய பொழுது அது எங்க அம்மா வீடு அதோ தெரியுது பாருங்க. ரெடி எந்த காட்டுக்குள்ள யாரடியோ ஒரு கோட்டை எல்லாம் எங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் அங்க வந்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? என்னெல்லாம் இருக்கு? மச்சம் உண்டு, கூடம் உண்டு, மச்சம் உண்டு, கூடம் உண்டு, மச்சம் உண்டு, கூடம் உண்டு, மாடம் உண்டு, பெண்ணை உண்டு, மாடம் உண்டு, பெண்ணை உண்டு, மச்சம் உண்டு, கூடம் உண்டு,
எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா வந்தா கட்டில் இருக்குது, மெத்தை இருக்குது, எல்லாம் இருக்கட்டும். உங்க காலை பிடிக்கிறதுக்கு தாதிமார் இருக்கிறாங்க, உங்க கூட உண்ணுதற்கு கொழுந்தி ஆள் இருக்கா, எல்லாரும் மச்சான் வாங்க அத்தானு கூப்பிடுறது காத்து இருக்காங்க. உங்க மாமியார் எங்க அம்மா இருக்காள, அம்மான்னு சொன்ன உடனே அந்த கிழவி ஒருத்தி ஓடி வந்து அவர் சொல்லு கூப்பிடுறா, ஏன் மதுமோன, ஏன் மதுமோன. சரி, கிழவிக்கு பள்ளியில சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. பள்ளியில்லாத கிழவிதான் விடுபடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. என் மதுமோன நான் இவன் பார்த்தா கடவுளே ஆகங்கிட்ட கூட்டங்களும் சேர்ந்துகிட்டேன். ஆமா, என்ன மருமகனை கூப்பிடாளே. ஆமா, மருமகன் தான் உனக்காரு, மாமியார் தான் எனக்காரு, உரிமையுள்ள உனக்காரு, உத்தார் தான் எனக்காரு. என்ன மதுமோனே வாய் முடிக்க மதுமோனே கோவப்படாதீங்க, பக்கத்துல வாங்க. வாயில வம்பு தும்பு இல்லாம அர்த்தம். மதுமோனே வீடு இருக்குல்ல, வீட்டுக்கு வாங்க. மதுமோனே எனக்கு எவன் மாமி? என் பிள்ளை உனக்கு தானே தந்தேன். செட்டி பார்த்தா இது ஒரு பேய் கூட்டம். ஐயோ, இவ கட்டில் இருக்குன்னு சொல்லு, அவன் மத்த இருக்குன்னு சொல்லு. ஆமா, அஞ்சாறு வாலிய பெண்கள் வந்து சொல்லுது. என்ன சொல்லுது? இங்க பாருங்க அத்தா, எங்க அக்கா கூட இருக்க விருப்பம், என் கூடயாவது அங்க இருந்துட்டு போங்க. ஏமா ஏமா நீ நல்லா இருப்ப, உங்க அக்காலையும் சமாளிக்க முடியல. அப்படி எல்லோரும் அழைக்கின்ற பொழுது செட்டிக்கு எவ்வளவுதான் தைரியம் உள்ளவராக பேசினாலும் ஒரு அளவு வரைக்கும் தான் பொம்பளை கிட்ட வசங்கிட்டு மாட்டி விட்டான்னா போச்சு. என்ன பாடுபட்டாங்க. கொஞ்ச நெஞ்ச வாடா படம் கடவுளே கலந்துர பார்த்தான். ஆமா, ஆகினாலே என்ன செய்கிறது? பார்த்தது செட்டி இனி இங்கு இருக்கப்படாதப்பா, இப்படியாவது ஓடி ஓடி விட வேண்டும் என்று ஓட்டம் எடுக்கிறான். எடுத்தா ஓட்டம் ஓடுறான். எங்க ஓடுறான்? எங்க ஓடுறீங்க? முன் ஜென்மத்தில் கொலை செய்தாலே ஒரு கள்ளி மரம் மூடு. அவையா, அந்த கள்ளி மூட்டை கடந்து போறான். சரிதா. அந்த கள்ளியடி மூட்டில் வந்தால் இந்த அயாரிசைக்கு அம்மை நினைக்கின்றாய். அங்கு பார்த்த உடனே அவளுக்கு பழைய கால ஞாபகங்கள். ஆமா, ஒரு நாள் இதே நிழலில் இதே இடத்திலே சண்டாள பாவி உன்னோடு அமர்ந்து நான் சரசம் விளையாடி மகிழலாம் என்று வந்த என்ன நீ கொஞ்சமும் இறக்கமில்லாது கல்லால் கொன்றியே. சும்மா விட்டுருவனா? விடமாட்டேன். கள்ளிகளே, அன்றைக்கு இந்த மாதகனை கொலை செய்த சமயம் சாட்சி நீங்கள். வா, அந்தவன் கல்லால் கொன்றான், இன்று என் கையாலே அவனை கொல்ல போறேன். சாட்சியாக வா என்று இந்தா படிக்கிறேன்.
சமைந்தது. அடேங்கப்பா. அந்த குழந்தை திரும்பி விட்டவர். ஏன் மோனே? ஐயா, ஐயோ கடவுளே, அழாத மோனே, என் தங்கம் நீ அழுதியா? பால் வேணுமா? எனக்கு அம்மா பால் தரண்டா. ஐயோ அழ நிறுத்த மாட்டான் போல இருக்கேன். அழ வேண்டாம் மகனே. சக்தி கொண்டு பச்சை தேடி அடிக்கடி அம்மா பால் தருவேன், பஞ்சாமிர்தம் தருவேன், ஐயோ சீனி சிங்கம்பழம் தெனமாவு தேனு நான் தருவேன். ஐயோ எம்மோ அழாத மோனே, உங்க அப்பா உன்னை பார்க்கலேன்னு அழாதிய மோனே. ஐயா என் செட்டி உனக்கு பெட்டி முட்டிடுவேன், சீக்கிரம் நல்லா இருப்பையா. என் கையை பிடியுங்கள் செட்டியார் பிள்ளை, முடியாது நடக்க முடியலையா. கொஞ்சம் இந்த கைய பிடிச்சிடுங்களேன். கொஞ்சம் ஏந்தலா இருக்க கைய பிடிச்சி விடுறீ இல்ல. இந்த பிள்ளை கொஞ்சம் வாங்க. யாருக்கு இந்த பிள்ளை? ஐயோ கடவுளே, ஆமா இந்த பிள்ளை கூட சொல்லு ஓடாத ஓடாதுன்னு சொல்லிட்டு தாத்தா இல்லாம இது தாத்தா உங்க அப்பா. கடவுளே, இது உங்க அப்பா மக்களே. அப்பா தாத்தான்னு அப்பா சொல்லு. அப்பா சொல்லு. சின்ன மட்டியா? ஐயோ உங்க அப்பா. தாத்தா என்ன தாத்தா தாத்தா தாத்தான்னு சொல்லு. தாத்தான்னு மட்டும் போ. அவர் ஐயோ கடவுளே, சும்மா சும்மா சொல்லாத போனே அவர் கோபப்படுவாரு. ஆமா உங்க அப்பா கோபக்காரர். நீ இப்படி அப்பான்னு சொல்லி பால் மட்டும் இப்படி சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லுவாரு. என்ன வருத்தப்படுவாரு மக்களே? அம்மா அப்படி சொல்லாத சொல்லி சொல்லி பேச கூட்டாது, பேசக்கூடாது என்று சொல்லி இசைக்கு அம்மையானவள் அம்மையானவள் செட்டியானவள். அடே ஐயா உனக்காக தான் ஐயா இந்த பிள்ளையே பெற்றேன். ஆண் பிள்ளை பெற்று எடுத்து சக்தி, ஆண் பிள்ளை பெற்று எடுத்து சக்தி, சக்தி தாயார் உண்மாவி கண்டால் பகைவாள், தாயார் உண்மாவி கண்டால் என்றும் குழந்தை உமக்கண்ணோ பெற்றே. உம்மை நினைத்து பால் உண்ணாத பிள்ளை, உம்மை நினைத்து பால் உண்ணாத பிள்ளை, அழுகுறி சக்தி ஓயாமல் அழுகுறி சக்தி. ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் கூட கொஞ்சம் எட்டி பார்த்தாருல்ல. ஆமா அந்த பிள்ளை உங்களை நினைச்சு பாலே குடிக்கல.
வாயிருக்கலப்பா. ஆளுங்க கண்ணாம சத்தம் போட்டு ஆள் கேட்கறேன்னா எனக்கு தானே கேட்கணும். கரண்ட் காரரை போறீங்க நம்ம படைக்க தெரியலையே போட்டாரா போட்டார் கொஞ்சம் அடிங்க அம்மா சொன்ன இல்லையா ஆண்பிள்ளை வெற்றி எடுத்து சக்தி ஆண்பிள்ளை வெற்றி செட்டி ஓடுனான் பாருங்க. செட்டி ஓடுனவன் ஆமா எங்க ஓடுறான்? எங்க ஓடுகிறான்? பழவி ஊரை நோக்கி ஓடுறான். அந்த பழவி ஊரிலே 70 கரையாளர்கள் முன்னால் கோயில் கட்டினாங்க பாருங்க. ஆமையா கோயில் கட்டி ஒரு 48 நாள் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி திருநாளகத்துடன் சொல்லி ஊர் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஊர் கூட்டம் எல்லாம் சாயங்காலம் 7, 8, 9 மணிக்கு கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது அது நடத்தணும் இது நடத்தணும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த செட்டி இருக்கான் பாருங்க. ஐயோ இங்க ஆள்லாம் கூடி இருக்க நம்ம பிழைச்சிட்டோம் போல இருக்க ஓடி வந்தா பயந்து இந்த கூட்டத்தின் நடுவிலே இதை காப்பாற்றுங்கள் ஒத்தது விழுந்தாங்க. காப்பாத்துங்க என்ன கதையா இருக்கு? கூட்டம் நடத்தி இருந்தவா ஒருத்தர் விழுந்து கிடக்குறானே. ஆமா அண்ணே என்ன தண்ணி அடிங்க. என்னது தண்ணி அடிக்கிறது? அப்படி பயந்துட்டா தண்ணி அடிங்கிற. ஆமா தண்ணீர் தெளிங்க. அதுக்கு இல்ல நேரம் இருக்குல்ல. எதுக்கு தண்ணி ஐயோ இஸ்மா இருந்து வெளியே கலத்தி விட்டுறாங்க. நானே அது வேண்டாம் இனிமே இருக்கப்படாதுன்னு நான் இருக்கேன். ஓஹோ முடிச்சு விடாதுங்க அண்ணே. என்ன அவருக்கு முகத்துல தண்ணி அடிங்க. சரி தண்ணி தெளித்து உட்கார வச்சு வைத்து கொஞ்சம் பொறுப்பு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி ஐயா அண்ணே இருக்க முடியல ஐயா கொஞ்ச நேரம் கழிக்கல. ஆமா இசைக்கு அம்மை கையில் பிள்ளையோடு அவையா என்னையும் என் பிள்ளையும் காப்பாற்றுங்கள் என்று விழுந்தாள். என்ன நம்ம ஊர் கொண்டு போடுறது அப்புறம் பாத்துக்குவோம். ஆமா முதல் ஒரு ஆம்பளை வந்து விழுந்தா ரெண்டாவது ஒரு பொம்பளை பொன் குழந்தையும் பிள்ளையை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்றாரு. ஆமா யாரு இவங்க? ஐயா இவன் இதோ இருக்காரு. ஆமா இவர் தான் என் புருஷன். இவர் என் புருஷன். ஐயா அவங்க பொண்டாட்டியே இல்ல. இது என்ன கர்மமா போச்சு? இவன் பொண்டாட்டி இல்லைங்கன்னா அவ புருஷன் தான் சொல்றான். என்ன இசைக்கம்மா என்னையா என் பட்டப்பிளகாரி. ஓ இங்க வா சொல்லு கேட்டுக்கேன். இவன் இவன் புருஷன் சொல்லுது. ஆமா அவன் ஒண்ணு பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா நீங்க 2 பேரும் யாரு எந்த ஊரு உன் குடும்பம் என்ன உன் குலம் என்ன கோத்திரம் என்ன கொஞ்சம் விவரமா நீ பொண்ணா பிறந்துட்டு சொல்லுமா. இந்த பழக ஊரர்கள் கேட்டபோது இந்த யார் இசைக்கு அம்மை என்ன செய்கின்றார்? முட்டாங்கு கொலையாம பெண்களுக்குரிய குணம் உண்டு. அச்சம் நாணம் மடம் வைப்பில் சொல்லக்கூடிய 4 வகை குணங்களும் ஒருங்கி அமைந்தவாறு அந்த கூட்டத்தை ஒரு பார்வை பார்த்தா ஆமா கூட்டம் எல்லாம் இவ பக்கமா திரும்பி விட்டு சொக்கு ஒரே பார்வையில சொக்குப்படி போட்டா எங்கேயும் பொம்பளை பக்கம் நடப்ப நியாயம் உண்டு. ஆம்பளைக்கு என்ன அநியாயம் தான் அவங்களுக்கு நடக்குது? ஒண்ணும் கிடையாது. கோர்ட்டுக்கு போனாலும் அந்த விவாகரத்தை அவ கேட்டானா கொடுத்துருக்கான். அம்மை பட்டங்களை காரி அந்த கரையாளர்களிடத்தில்
இடத்திலே அவ எப்படி சொல்ற பாருங்க. எப்படியா சொல்லுகிறாய்? ஐயா பழகியூர்காரர்களே, அம்மா சொல்லம்மா. நாங்க 2 பேரும் யார் தெரியுமா? யாரும்மா? ஐயா நாகு சிட்டி மகன் இவர்தான், மகன் இவர்தான், மகள் இவர்தான். கற்பது செட்டி மகள் செட்டி மகள். நாகு செட்டி மகள் இவர்தான், மகள் இவர்தான். கற்பது செட்டி மகள் செட்டி மகள். எங்களோட மறைவீரே மறைவே, இவருடைய அப்பச்சேரான் அப்பச்சேரான். என்னை பார்க்க வந்தார்கள் வந்தார்கள். வீரியமுடன் இவர் அப்பச்சே இவர் ஆண்களுக்கு மென்பொருத்தோ. அகத்து விட பொருத்தோ. அடக்கீங்கள் அப்பச்சேரான் அப்பச்சேரான். ஆவாதி ஒன்றவி பொறுப்பதில் பெண்ணிவர்க்கு கூறிவிட்டார்கள் அப்பையே. ஐயா, என்னம்மா? இவர் நாகச்செட்டி மகள், சரிதான். நான் கற்பது செட்டி மகள். ஆமா. நான் வீட்டுல சமைஞ்சிருக்கிற போது என்னது சமைச்சுக்கிட்டு இருந்தியா? ஐயோ சார், இந்த பேச கூட்டிட்டு தாத்தா, இந்த பேச கொஞ்சம் பாருங்க தாத்தா. நான் சமைஞ்சிருக்கிற பொழுது ஏம்மா, என்னம்மா சமைச்சுக்கிட்டு இருந்த? சமைச்சுக்கிட்டு இல்ல, அப்படின்னா? நான் வீட்டுல பெரிய பொண்ணாகி இருக்கிற போது ஓ சரி, சரி. இவரும் இவன் அப்பாவும் என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. சரிதான். பெண் பார்க்க வந்த போது வந்த பொழுது எங்க அப்பா சொன்னார். என்ன சொன்னா? நல்ல இடம் வாக்கு கொடு. என்ன என்ன சொன்னார் தெரியுமா? என்னைய சொன்னா? பொருத்தம் உண்டுனா பேசி முடிப்போம்னு சொன்னார். ஓஹோ. அது தெரியாத இறைச்சல் வச்சாங்க குறைங்க. பயப்படாத. என்ன வரம் கொடு. என்ன ஆகினாலே அப்படி ஜாதகத்தை கொண்டு பொருத்தம் பார்த்த பொழுது பார்த்த பொழுது எல்லா பொருத்தமும் இருந்துச்சு. சரி. ஆனா இந்த மாப்பிள்ளை இவருடைய சங்கம் இருக்குது. ஆமா. போடுமா வாய். சரி. ஆமா. ஆகினாலே அப்படி அதை போட்டாரன் கேட்கணும் இல்லை. நான் ஏன்டா கையா உடையுது, ரொம்ப கொஞ்சமா அடிக்கிறேன். எங்க அப்பா என்ன சொன்னாரு? இவருடைய சந்தத்தை என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஒரு ஆள்கிட்ட 10 காசு கொடுத்த வாங்குமதி கிடையாது. சரிதான். ஒரு ஆள் என்ன பேசினா எனக்கு மறுத்து பேச தெரியாது. தெரியாது. பள்ளிக்கூட படிப்பே எனக்கு தேரல்ல. ஐயோ. ஆகையினாலே பொண்ணு பெருமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஓஹோ. ஆனால் என்னை எடுத்தது யார் தெரியுமா? யாரும் போக எடுத்தா? என்னை எடுத்தே மாபாவி மாபாவி மாபாவி. எங்கள் அவை கொண்டாட்டி கொண்டாட்டி மாபாவி 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 மூதாட்டி மூதாட்டி. கொடுப்பேன் பெண் கொடுப்பேன் தேவி கொடுப்பேன் ஊரில் பாலையிட்டார்
எங்க அம்மாவுடைய அழகினாலே அழகாலே எங்க அம்மாவுடைய இந்த கல்யாணம் முடிஞ்சது. ஆமா. ஆனா என்னாச்சு? கல்யாணம் முடிஞ்சது, மாலை கலர்ச்சி போட்டதுதான். எங்க போனாரு? உனக்கு தான் இறக்க இருக்கம்மா. எப்பா ஒருத்தர் கூட எட்டி கூட பார்க்கல ஐயா. தண்ணி வந்திய ஆமா. அதுல நல்ல இளநீ வந்திருக்கா. தொண்டைக்கு இதமா இருக்கும். போதம்மா இந்த வெயில் நேரத்துல. ஆமா. ஆகினாலே கல்யாணம் முடிஞ்சது. ஒரு பொண்ணு எந்த எதிர்பார்ப்புல புருஷன் விட்டு போவா? சந்தோஷமா குடும்பம் நடத்தணும், நாலு பிள்ளை பிறகு ஆமா எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் பாப்பா. நானும் அந்த நிலப்புல போனேன். மாலை கலத்தி போட்டு மனுஷால் என்ன வாரேன்னு போனவர் வரவே. எங்கதான் போறாரு அவரு? எங்க வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுல வேசி பொண்ணு ஒருத்தி இருந்திருக்கா. எனக்கு இந்த சமாச்சாரம் தெரியாது. சரிதான். அவகிட்ட போய் முடங்கிட்டாரு. அடேங்கப்பா. வருவானா? வேசி இடத்துல முடங்குற மனுஷன் வீட்டுக்கு வருவானா? நான் வருவார் என்று வடிவீர் விளைவித்து காத்திருந்ததுதான் மிச்சம். சரிதான். வரவே இல்லையே. சரி அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மாலையை கலத்தி போட்டுட்டு போனாருன்னு சொன்னேன். ஆமா. ஆனா போனவரு வரவே இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தை வந்திருக்கிறது எப்படி? அப்படி கேளுங்க ஐயா. குப்பை கிளறி கோழி முட்டை போடலையா? போடதான் செய்யுது. காற்றடித்து தாளை பூக்கலையா? பூக்கதான் செய்யுது. அதுபோல ஒன்று 2 நாள் வாசம் பட்டு இந்த பிள்ளையை பெற்றையா. என்ன? எனக்கு இவரு இனி வேண்டாம். என் பிள்ளைக்கு அப்ப வேணும். ஆகினால் பழகி உறவரே நடுவரை பக்தி உள்ளவரே பழமையானவல்லோ பழகி மக்கள் மனைக்க சொல்லுவரே இளமை பெண்ணிவள்ளான் இசைக்கு இல்லை எனக்கு நல்ல நியாயம் இந்த பெண்ணவளுக்கு சொல்லுதன்னையா. உங்க பிள்ளை குட்டிக்கு நல்லா இருக்கும். எனக்கு இவரை பிள்ளைக்கு அப்ப வேணாம், அதை சொல்லுங்க. சரி. அப்ப இதை செட்டி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார்? ஐயா நீங்க நல்லா இருப்பீங்க பழகூர்காரங்களே. இந்த பாவி மட்ட பட்டமளகாரி சொன்னாலும் எவ்வளவு கேட்டுட்டாங்க. நீ இருந்து அழாதே. என்ன இல்ல அரை வச்சு பேசுகிறாள். அவள் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி விரும்புறேன். ஐயா ஆனாரு கெட்டது அங்கும் இல்லை இங்கும் இல்லை. ஆமா. பெண்ணாறு கெட்டு போனவ பெருங்கோடி பேர்கள் உண்டு. கேட்காது. இவ பொல்லாத எசக்கு உங்களை மசக்கான்னு. ஆமா அண்ணே. என்ன இவன் வந்து ஒப்பாரியார வைக்கானே. இவன் மசக்கான்னு நீங்க மயங்கிறாதுங்க. அழாத சொன்னா கேளு. அண்ணே சில பையன் வந்து கைக்குள்ள போட்டு கசக்காம. ஆமா கசக்குவானு. என்னது கசக்குவான்? இப்ப இந்த என்னது கணேஷ். ஆமா கணேஷ். வாயில போய் தட்டி அந்த ஒரு விரல கொடுத்து கசக்குன்னு கசக்குவான். சுண்ட எடுத்து நடுவுல வைக்கணும். அப்ப அந்த புகையில சொல்லுமா என்ன நல்ல கசக்கு, நான் கொஞ்சம் மசைக்கு தாரேன். அது போல இவா அப்படி இந்த கொல்லாத இசைக்கு உங்களை மசக்கா. என்னே நம்பிடாதீங்க. சிறையில் அழைச்சு விடுங்க. இருந்து ஊரே அழைச்சு விடுவா. நீ பேசாம இருக்க அண்ணே. அந்த பொம்பளை என்ன அழகா இருந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா என்று சொன்ன பொழுது பொம்பளை பக்கம் தான் நியாயம் வரும். நான் சொன்ன ஐயா. ஆமா. எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். வழங்குகிறவர்கள் என்ன செய்கின்ற செட்டி அண்ணே அண்ணே சும்மா கடலை. ஐயா நீங்க நல்ல ஐயா 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 நீங்க நல்லா இருப்பீங்க. ஐயா வாய் வாய் ஐயா நல்லா இருப்பீங்க. ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. நான் இந்த மாதிரிக்கு நான் வீட்டுக்கு ஓடி இருக்கேன். நீ விட்டுருங்க ஐயா. கொஞ்சம் தள்ளிடுங்க ஐயா. ஐயா கொஞ்சம் தள்ளிடுங்க. நம்ம தரப்பு சொல்லணும். நல்லா சொல்லி கேளுங்க. சொல்லுங்க ஐயா. அம்மா என்ன அண்ணே இசைக்கம்மா அண்ணே வாமா அண்ணே. இது அவனுக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்றான். அவன் சொல்ல எனக்கு பிறந்தது இல்லைங்கிற. அவன் அப்படித்தானே சொல்லுவான். அப்படின்னா ஒண்ணு செய்வோம். என்னது பெத்த பிள்ளையா இருந்தா பிள்ளையுடைய வாசம் அப்ப மாசம் பிள்ளைக்கு பிள்ளை வாசம் அப்பனுக்கு தெரியும். பிள்ளைக்கு அப்பையும் தெரியும். இப்ப பரிசோதனை பண்ணிடுவான். அப்ப பரிசோதனை ஏது? ஆமா
இந்த பிள்ளைய நடுவில் இறக்குமா? ஆகட்டும். நாங்கள் 70 பேர் இருக்கிறோம். ஆமா. அந்த பையன் செட்டி உட்காரட்டும். சரி. குழந்தை நடுவில் இறக்கு. ஆமா. யார் மடியில் இந்த குழந்தை போய் உட்கார்ந்து இருக்குதோ அது பிள்ளை காப்பை. அண்ணே என்ன என்ன நான் நியாயம் பேசுறது நல்ல நியாயம்னே. வீடு வரைக்கும் மட்டும் போயிட்டு வந்திருக்கேன். எங்க போற? வீட்டுல சமையல் ஒண்ணும் பண்ணி வைக்கல. எதுக்கு இவன் வருதான் இடையில? ஆமா. உட்கார்ந்து ஐயா என்று 70 கரையாளர்களும் இதை செட்டியும் 71 ஆளாக வந்திருக்க எந்தாயா இசைக்கு அம்மையாரவள் என்ன செய்கின்ற? ஏமா என்ன அந்த பிள்ளை இறக்கி விடுனா ஆகட்டும். இவ என்ன செய்த பாருங்க. என்ன செய்கிற? என் மோனே ஏன் என்ன நான் ஒன்னு நம்பினாலும் மோன களத்துல இறங்கினேன். நீ இடையில இப்படி கல்லு மாதிரி இருந்துகிட்ட எப்படி மோனே? ஆமா. அழ வேண்டிய நேரத்துல நீ அழாம அழக்கூடாத நேரத்துல அழுதுகிட்டு திரிவியா மோனே? கள்ளி கொப்பிட்ட பேசுதா. அந்த கள்ளி கொப்புக்கு என்ன தெரியும்? அதாவது என்ன தெரியும்? தொடையில ஒரு திருக்கி விட்டா பாருங்க. விட்ட பொழுது அதுக்கு அப்பதான் ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆகையினாலே குழந்தையை திருகி விட்ட பொழுது அந்த அந்த குழந்தையை தரையிலே இறக்கி விடுகிறாள். அங்கு ஊறுவிட்ட குழந்தையது அந்த குழந்தை 70 கரையாளர்கள் முகத்தின் ஏற இறங்க பார்த்து அந்த செட்டியை கண்டவன அப்பான்னு ஏறி உட்கார் மடியில ஏறி உட்கார்ந்துருச்சு. பார்த்தா செட்டி எவரு சிரிச்சுட்டு உட்கார்ந்து எவரு கடன் தாத்தா அப்ப அடிச்சு பல்லு அப்பவே இருந்துட்டு தாத்தா செட்டி தள்ளி விட்டா பாருங்க. விட்ட பொழுது நல்ல பிள்ளைனா என்ன செய்யணும்? அப்பா அடிச்சா அம்மிட்ட போக, அம்மா அடிச்சா அப்பாட்ட. ஆமா. இந்த தள்ளி விட்ட பிள்ளை எது? பிள்ளை காட்டிலே இருக்கிற திருக்கள்ளி பெற்ற பிள்ளை அது கண்ணை கசைக்கு அப்படின்னு அழுது பாருங்க. பார்த்தால் நம்ம இசைக்காரர்கள் என்ன செய்கின்ற? ஓடி போனால் அந்த குழந்தை எடுத்த ராசா உன்னை அப்பா அடிச்சு தள்ளிட்டாரா போன கவலைப்படாதடா, அம்மா இருக்க ராசா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை எடுத்து என் கண்ணு பசிக்குதா. ஆமா. எல்லாரும் இருக்காங்க, மாமன் மச்சான் வர எல்லாரும் இருக்காங்க மக்கா, நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பாருங்க. சொன்ன பொழுது பார்த்தார்கள் பழகி ஒருவர்கள். என்ன அண்ணே பொண்ணுன்னா இவ பொண்ணியா? பெத்தட்டி பையன் இருக்கிற பையன் செட்டியா பெட்டியா? எங்க என்ன நடந்தது? இவனுக்கு
இவளுக்கு என்ன கவலை? அதானே அவன் இருக்கிற மாதிரி அதேதான். இப்படிப்பட்டவனை வச்சு ஒரு குடும்பம் நடத்திருக்காங்க. ஆமா, இவளுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு. அவளுக்கு விருது கொடுத்திருக்காங்க. ஆமா. அதனால சொல்றேன் இல்ல எப்பா அண்ணே, ஏப்பா என்னண்ணே நியாயம் சொல்றேன். ஆனா ஒரு நல்ல தீர்ப்பா நீங்க சொல்லுங்க அண்ணே. புருஷன் முன்னாடிதான் ஆமா பிள்ளையே தீர்ப்பு சொல்லிட்டு உண்மைதான். இனி இவங்களை பிரிச்சு நமக்கு என்ன மணி ஆச்சு என்ன சொல்லி மணியும் 9:30 மணி 11:30 மணி ஆகுதுண்ணே. நம்ம வீட்டுல நம்ம பொண்டாட்டி மாதிரி தேடுவான், கதவடைச்சிருவான். ஆமா, என் வீட்டுல கதவடைச்சு பூட்டிட்டு வாங்க. 6 மணிக்கு வரலாம் கதவடைச்சிருவான். தெருவுலதான் கிடக்கணும். எனக்கெல்லாம் கஞ்சி வீட்டுக்கு வெளியே தான் தந்துட்டு இருக்கேன். நீயே ஒண்ணுக்கு உதவாதவன் தெரியுமே. சரி, நம்ம கதை இருக்கட்டும். சரி அண்ணே, அப்ப என்ன செய்யலாம், ஒரு வழியை சொல்லுங்க. சொல்றேன். ஆகட்டும். நம்ம இழந்த பொருள் சும்மாதான் கிடக்குது. ஆமா, இத இந்த இசைக்கையும் ஆமா அவ பிள்ளையையும் இந்த செட்டினா இருக்க பாருங்க. ஆமா, அந்த செட்டி செட்டி பிடிச்சு உள்ள தள்ளிட்டு தள்ளி விடிஞ்சி நாளை பார்த்து விடலாம். என்ன நீங்க நல்லா இருப்பீங்க, என்ன அவ கூட சேர்த்து விட்டுறாதீங்கண்ணே. நீ சும்மா அந்த அழாதே அழாத ஆம்பளை மாதிரி நில்லு. அண்ணே, நீங்க நல்லா இருப்பீங்கண்ணே. தயவு செய்து இலங்கத்திற்குள் அடையும் என்று சொன்ன பொழுது எங்க அம்மா இசைக்கமா பார்த்த வாரா வசமா மாட்டிவிட போறாரு. அதானே நம்ம ரெண்டு இவனையும் நம்மளையும் சேர்த்து தள்ளி விட போறான். ஆஹா, அப்படி நம்ம உடனே சரின்னு சொல்லக்கூடாது பாருங்க. சந்திரமா விளைக்க கள்ளி இதெல்லாம் சொல்லி நினைச்சு பாக்கா. ஐயா, என்ன இவன் கூட என்ன அனுப்பி விட்டுறாதுங்க ஐயா. விடியக்குள்ள கொண்டு வருவான். விடியக்குள்ள என்ன கொண்டு விடுவாங்க. ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்க. ஏமா, அவனும் சொல்ல ஒன்ன கண்டு பயப்படுறான். என்ன என்னைய விட்டுறமா, நீ நல்லா இருப்பமா சொல்றான். அம்மா, நீ சொல்ல அவன் கொண்டு விடுவான்னு சொல்லு. சரிதான். என்னத்து சொல்லுதுமா? நான் பாரு, என்னையா நீங்க வா வந்தேன். நீ அவனை கொண்டாந்து திருடான். சரிதான். இல்ல இவன் கொஞ்சம் கொண்டாந்து திருடான். ஆஹா, ஒருவர் தன்னை ஒருவர் கொண்டால் ஒக்க பழி தருவோமே. ஆமா, நான் அப்படியே நம்புறது. என்ன நம்பருக்கு? ஆமா, நம்ம அடையாளம் கொடுக்கிற பாருங்க. ஆமா, அடையாள சீட்டாக அடையாள பலன் வந்து கொடுத்தாங்க. கொடுக்க நீ அவனை கொண்டாந்துருக்கான். சரிதான். இல்ல அந்த பையன் கொஞ்சம் கொண்டாந்துருக்கான். சரிதான். ஒருவர் தன்னை ஒருவர் கொண்டால் ஒக்க பழி வருவோம். நாங்க 70 பேர் இருக்க சும்மாவா இருக்கோம். இதுக்கு சாட்சியாக பழி போவோம். போ, போவோம். ஒரு செட்டி ஐயா, அண்ணனை காப்பாத்துங்க. நாங்க எத்தனை நேரம் காப்பி ஆக்குறது ஐயா? நல்லா ஏதோ ஒரு காட்டுங்க. எல்லாம் நல்லதுதான். இலங்கத்திற்குள் போயிருந்தவுடனே சொன்ன உடனே இலங்கம் தன்னில் போக வந்து செட்டியே வந்து செட்டி நினைக்கிறாடா பாவிகளா, உங்களை நம்பி நியாயம் சொல்லுவீங்கன்னு வந்தனே. ஆமா, நீங்க நல்லா பாகவத்தி சொன்னான்னு எல்லா பாவிகளும் சேர்ந்துக்கிட்டீங்களா ஐயா? உங்க ஊர்ல பாவம் சும்மா போவாது. என்ன ஏன் பாவம்? ஆமா, உங்களை பிடிக்கும். பழகை ஒரு கரையாளர் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். பாரமறையாட்டி அறிந்தால் பதிவதைத்து உயிரை விடுவாளே. பொம்பளை பாவம் பிடிச்சுக்கணும்.
என் பாவம் இந்த ஊருக்கு விட்டு போகாது அப்படி அப்படின்னு சொல்லி இவன் அழுதான் பாருங்க. அழுத பொழுது அவன் பிடிச்சு கூடி இவனை கூட்டி இறங்கத்தி திறந்து இறங்குமதி தாழ் திறந்து இவனை தள்ளி விட்டது மாதிரிதான் விட்டாங்க பாருங்க. பொத்துல கவுந்து போய் விழுந்தான். அப்படியே கிடந்தான் செத்தான். இன்னைக்கு நம்ம கதி அதாவது வந்துட்டாங்க இல்லையா? ஆமா ஆமா. கமந்து கிடக்க ஏமா என்ன நீயும் உள்ள போமா ஆகட்டும். இவ கையில் பிள்ளையோடு ஏறினாள். ஏறவும் கதவு ஓட்டினாங்க. அப்படி இளங்கப்பரிய கூட்டிட்டு ஓய் என்ன எல்லாம் பாத்துக்கிடும். காலை சாவி யாரு கொண்டு போறது? அண்ணே நான் கொண்டு போறேன். காலையில இவங்க எப்படி கிடக்குறான்னு பாத்துக்குவோன்னு. எப்ப வேலைக்கு நேரம் போயிட்டு பாரு. ஆமா நேரம் 12 மணிக்கிட்ட ஆகும். ஆகினாலே சாவி கொண்டுட்டு போயிட்டான். செட்டிக்குள்ள இறங்கப்பறைக்குள்ள 2 பேரும் சாமாதி சாவனிராகிறது. அப்படி 69 கரையாளன் வீட்டு போயிட்டான். ஒருத்த மட்டும் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? அவன் அழுதான், கூப்பாடுபட்டான், அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டான். ஒரு பையன் எட்டி பார்க்கல. ஒரு சனம் எல்லாரும் பொம்பளை பக்கம் சாஞ்சுட்டான். ஆமா அதுல அவன் நல்ல ரெஸ்பெக்டா இந்த பட்டு சேலை உடுத்துட்டு கசக்கு கசக்குன்னு வந்தா பாரு. ஆமா இவன மசக்கு மசக்குன்னு மயங்கி கிடக்கான். சரிதான். சரி இவ்வளவு குறைஞ்சவா இல்ல. ஆமா இன்னும் புருஷன் முண்டாட்டி தான் பாப்போமே. ஒரு சந்தேகம் இருக்குது. புருஷன் முண்டாட்டி இருந்தா பேச்சுல ஒரு சுவாரஸ்யம், ஒரு லட்சம் வராது. ஆமா ரசமா. ஆமாப்பா புருஷன் முண்டாட்டி சொன்னதுல ஒரு நாளைக்கு ராத்திரிக்குள்ள முடிஞ்சு போவேன்னா எப்படி முடியும்? அந்த ரசம் தான்மா. அந்த ரசம் அந்த ரசம் நல்லா இருந்தா ரசனையும் வரும். ஆமா என்னவா வைக்க ரசத்தை பார்த்தா எங்க வரும்? ரசம் தான் எங்க கிட்ட நல்ல தெரியும். விஷம் அதுல இருக்கு. ஐயா அப்ப வீட்டுல விஷம் பார்த்தா என்ன செய்யல செவி கொடுத்து கேட்டுட்டே. அப்ப இத பார்த்தால் இசைக்கு அம்மை என்ன செய்கிறார்? எல்லா விஷயம் கண்ணு வச்சிருப்பாளே. ஆமா இவனுக்கு என்ன வேலை? ஒத்து கேட்க வேலை இருக்கு. சப்பா சில பையனுக்கு ஒத்தி கட்டலாம் உறக்கம் கிடையாது. அந்த உட்கார்ந்து இருக்காங்க அப்படிதான் இருக்கும். ஆமா சில இதுல கேமரா மாட்டி பார்த்துட்டு ஆகினாலே புருஷ முண்டாட்டி தான் நான் பார்த்தா பாருங்க. அறிந்தாள் இசைக்கு அம்மை என்ன செய்கின்ற இவன் தன்னை மெச்ச வேண்டும் என்று இங்க பாருங்க. என்ன ஏங்க என்னடி உங்களைத்தான் பேசாம இருக்கேன். நேற்று ராத்திரி கூட நம்ம 2 பேரும் எவ்வளவு அழகா அன்பா இருந்தாலும் நல்லா இருக்கும். நீங்க விடியதுக்குள்ள அடி உங்களுக்கு யாருன்னு பட்டுதோ நீங்க ஏத்தான் இப்படி வந்தீங்க. என்னை கொஞ்சம் பாருங்க. இப்ப ஏதாவது தின்னுட்டு படுங்க. நீங்க தின்னுங்காம படுக்காதுங்க. ஏதாவது தின்னுங்கன்னு சொல்லி சொன்ன பாருங்க. சொன்ன பொழுது ஒரு பழத்தை தின்னுகிட்டு இவ தின்னுகிட்டு தொழில தூக்கி வெளியே போட்டான். அவன் மேல தூக்கி போட்டான். அவன் நினைக்கான் இவன் இவ்வளவு தூரம் பேசின பிறகு இவன் பழத்தை கொடுத்து அவன் தின்னுட்டு தொழில் என் பேரை தூக்கி போடியா? நீ நாளைக்கு வா மகனே, உனக்கு முத கட்டி யாடியாதான் இருக்கும் என்று ஒளித்திருந்த கரையாளன் இவங்க புருஷன் முண்டாட்டின்னு அவன் போயிட்டான். அந்த கரையாளன் போனதெல்லாம்
ஏன் நெருங்க முடியல? ஏன் நெருங்க முடியல? செட்டி கையில ஒரு வேம்படி பத்திரம் இருந்துச்சு. ஆமா, அந்த பத்திரம் இருக்கும் வரைக்கும் இவன் பத்திரமாக இருப்பான். இவன் பக்கம் நெருங்க முடியாது. இந்த நல்ல சமயத்திலே அப்படி பாடிக்கொண்டிருக்கின்ற திருமால் வில்லிசி குளிமிலரை பாராட்டி காரிவாரி நகரிலே அம்மன் கோவிலில் பூசாரியாக விளங்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மனோகரன் என்பவர்கள் சரி நமக்கு 100 ரூபாய் பரிசு கொடுத்தார்கள். ஆமா, பெரியவர் வாழ்த்தணும். நீங்களே அம்பாள் அருளாலே வாழ்த்த வயதில்லை. ஆமா, ஆனாலும் அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி கார்வாரி பட்டங்களை இசைக்கம்மன் அருளினாலும் குடும்பம் மென்மேலும் பெருக, ஆமா, சந்ததிகள் அழைத்தோங்க, எல்லா நலமும் அம்பாள் அருள்வாள் என்று சொல்லி வாழ்த்தி கதைக்கு வருகிறோம். சரிடா. செட்டி கொல்ல வேண்டும் என்று நெருங்கினாள். நெருங்க முடியல. சரிடா. தள்ளி விட்டது. ஆமா, ஏன் நெருங்க முடியல? வேம்படி பத்திரம் இருக்குது. ஆமா, அப்படின்னா இந்த பத்திரம் இவன் கையிலே பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஆமா, இது கீழே விடணும். சரி, ஒரு மனிதனுடைய ஆழ்ந்த உறக்கத்திலே கையில் இருக்கின்ற பொருள் தானாக விழுவது மரபு, இயல்பு, உண்மைதான். அவனை பத்தில் நகர்ந்து விட வேண்டும். ஆனால் இவன் சண்டான தூங்கணுமே. இவன் தூங்கினாதான் முடியும். சிலவனுக்கு தூக்கம் வராது. ஆமா, தவிப்பான். மூதேவி மந்திரத்தை ஓதி கையில் வைத்திருக்கக்கூடிய கள்ளி பெற்ற பிள்ளையை என் தாயார் இசைக்கு அம்மை எப்படி தாராட்டுகின்றாள்? எப்படி
அடேங்கப்பா. நான் உனக்கு ஒரு நாள் பால் தந்தனாம இல்லையம்மா. மாதா நான் உனக்கு மார்பால் தரலையே. இல்லையே. ஏன் தரல? நீ கள்ளி கொப்பு, ஆமா. உன்கிட்ட பால் உண்டு, சோறு உண்டு, அம்மா. பசி உனக்கு ஒரு நாளும் வராது. வராது. கள்ளி பாலுக்கு பால் கொடுக்கணுமா? கொடுக்க வேண்டாம். கள்ளி கொப்புக்கு ஏன் பால்? அங்கதான் பால் இருக்கு. அம்மா. என்று சொல்லி தாராட்டின பாருங்க. தாலாட்டிய பொழுது தாலாட்டி கேட்டு கொண்டிருந்த செட்டி ஆனந்தன் அப்படி ஆராட்ட ஆராட்ட ஆராட்டு ஆராட்டு ஆங்கிவிட்ட ஆனந்தன் போராட்ட போராட்ட ஓராட்டு ஓராட்டு உறங்கிவிட்ட செட்டி அவன் செட்டி நான் கொல்ல வந்தேன் கொல்ல வேண்டி ஏன் மணியா இசைக்கு அப்பை செட்டியான் கொல்ல வேண்டி கொல்ல வந்தேன் ஏன் மொழியா இசைக்கு அப்படி. பத்திரன் அகண்டு விழுந்தது. சரிதான். செட்டி கொல்ல நெருங்குகிறாள். நெருங்கிய பொழுது யாரை சாட்சி வைக்கிறாள்? யார் ஐயா? ஆதிவராணி சாட்சி. ஆதிவராணி சாட்சி. உமையாளி சாட்சி. சுக்கிரமாக வந்த வீரமாக வந்து சூரியனை சாட்சியாய் ஏந்தியவன் கழுத்தறைக்கு கழுத்தேருக்கு ஏறினாளே அவன் மாறி ஏறி அவள் கழுத்தேருக்கு கழுத்தறைக்கு ஏறினாலே அவன் மாறி. அவன் நெஞ்சை நிமிர்த்து போட்டா. ஆமா. மல்லாந்து கிடக்கிறான். சூரியனே சாட்சி. சந்திரனே சாட்சி. சிவசந்திர கடவுளே சாட்சி. அந்தவன் செய்த வழி கல்லால் கொண்ட வழியை என் கையால் முடிக்க போகிறேன். என்னவன் கழுத்து அறுக்கணும் சொல்லி என்று சொல்லி மாறு ஏறி ஜாமனு உட்கார்ந்தா. அடேங்கப்பா. ஏந்தியவன் கழுத்தறுக்க எவன் கழுத்தேற்கு ஏறினான் அவன் மாறு. கொண்டை நதி விழுந்தாள். இடையாகி பிறந்தார். உள்ளுதிரம் சேராதே. நெஞ்சுவதி விழுந்தாள். நெஞ்சுவதாகி பிறந்தார். குருதி சேராதே. உடலை பிடித்துவாள். உடலை விழுந்து வாழார். உடமாறி சுற்றுவாள். கொண்டு வந்த பெண்ணை தந்தை பிள்ளை நம்பி ஓரக் கண்ணி கொப்பாக்கி. கொண்டு வந்து பிள்ளை நம்பி பெண்ணை தந்தை ஓரகதி ஒப்பாக்கி. அவன் தொண்டையை பிளந்தாள். அடேங்கப்பா. துள் உதிரமாக சாடுது. சரிதா. நெஞ்சை பிளந்தாள். நெடுங்குருதி சீராளே உடலை பிடுங்கினாள். குடமாறி ஓடுகின்றார். அந்த ரத்தத்தை அப்படியே கூந்தல்ல கடவுள். அடேங்கப்பா. அதாவது அப்படி திரௌபதா துரியதன் தொடை எலும்பை முடித்து ஆமா. அப்படி கூந்தலை எப்ப வாரினாலும் சரி. அது போன்று அது போன்று இவள் ரத்தத்தை தலைகளை தடவி தடவி கொண்டு வந்த பிள்ளையை பிள்ளை கள்ளி கொப்பு பாருங்க. ஆமா. சாட்சி நீதானே. பிள்ளையாக இருந்தவனை இருந்தவனை கொண்டு வந்த பிள்ளை தன்னை கொண்டு வந்த பிள்ளை தன்னை கள்ளி கொப்பாக்கி மறுபடியும் கள்ளி கொப்பாக மாற்றி மாற்றி என் கள்ளி கொப்பே ஆண்டவன் என்னை கொலை செய்த சமயம் சாட்சி நீதான். நீதான். அன்றவன் கல்லால் கொண்டவரை என் கையால் முடித்து விட்டு அப்படி சாட்சி அன்று நடி நீங்களவோ அது விடு நீ அல்லவா. இன்று நடி நீங்களவோ இது நீ அல்லவா. சக்தி உடனே வந்ததில்லை. கண்ணீரை நாட்டி வைத்தாய். செடியுடனே நெஞ்சிலே செடிகளை நாட்டி வைத்தார். செட்டியுடன் நெஞ்சிலே கள்ளி கொப்பாக மாற்றி நாட்டினான். நாட்டி சாட்சி அன்றைக்கு நீதான் இன்றைக்கு நீதான். நீதான். அப்படியே நிமிர்ந்தாள். அப்படி குறவை முகமது குறவை இட்டாள். குறவை இட்டாள். முகமது குறவை இட்டு செட்டியை கொண்டு விட்டு ஆண்களை கொண்டு விடுகிறாள். ஆகாசு தேறி ஏறினாள். செட்டியுடன் நெஞ்சிலே கள்ளி கொப்பி நாட்டி நாட்டி அன்று நடினி இன்று நடுனி ஆமா என் வழியை வாங்கிவிட்டேன் என்று என்று முகமதனை குறவை. ஆமா. பெண்களுக்கு குறித்த அவ்வளவு போடுமா? அவதான் போடணும். நீங்க போடுங்க. போட்டா முன்னேறம் போடணும். ஆமா. குறவை போட்டா காரியத்தை கட்சிதான் முடிச்சுட்டாங்க. முடிந்தது. குறவை எதுக்கு போடுவாங்க? ஒரு மங்கள காரியம் நடக்கிற பொழுது குறவை போடுவது வழக்கம். பெண்களுக்கு உரித்தான செயல்கள், தாலாட்டு பாடுறது, ஆமா. ஒண்ணு குறவை போடுறது, 2 ஒப்பாரி வைக்கிறது. இந்த 3மே இப்ப மறந்து போச்சு. ஆண்கள்
சில பேர் இப்ப வில்லுப்பாட்டு போற இடங்கள் எல்லாம் வில்லுப்பாட்டு குறைவு போடும். ஆமா, ஆண்கள் குறைவை போட்டால் அந்த இடம் அமங்கலம். சரிதான். பெண்கள் குறைவை போட்டா அது மங்களகரம். அப்பா அப்படி மகனு குறைவை போட்டா பாருங்க, போட்ட பொழுது அப்படியே இந்த வீட்டை விட்டு இடத்தை விட்டு போடுமே ஒரு பெருமூச்சு விட்டா. சரிதான். பெண்கள் வீட்டுல பெருமூச்சு விடுறாள். எப்படி இப்படி ஒரு ஏங்கி ஒரு மூச்சு விடக்கூடாதான். அந்த வீடு விளங்காதுமா. அப்பா எது சொன்னாலும் அது தப்பா நினைக்குது. பெருமூச்சு விடக்கூடாது. அப்படி இவன் பெருமூச்சு விட்டா பாருங்க, விட்ட பொழுது முகடு திறந்தது. அடேங்கப்பா, அந்த முகத்தின் வழியாக ஏறி கைலாய மலைக்கு வராள். அங்க வந்து சிவனை வணங்கிக் கொண்டாள். சிவனை வணங்கிக் கொண்டாள். திருமாலை அடிதொழுதாள். சிவனை வணங்கி கொண்டார், சிவனை வணங்கி கொண்டார், திருமாலை அடிதொழுதார். அதனை வணங்கிக் கொண்டாள். அதனை வணங்கிக் கொண்டாள். ஆயிரம் சக்தி அம்மை. ஆனந்தந்தாயா ஆனந்தந்தாயா ஆதிகள் கிளவி கைலாய மலையை வந்து பகவானை தெண்டலிட்டு அபி ஈஸ்வரா மகாதேவா பழி கொண்டினையா. என் அண்ணனுடைய பழி காத்திருக்கிறது. என் அண்ணனுடைய பழி எடுக்க வேண்டும் என்று அப்ப என்ன எனக்கு வரந்தாரம் என்று வாங்கிக் கொண்டு மறுநாள் எப்படி வர்ற, எங்க வர்ற பாருங்க, எப்படி வருகிறார்? ஒரு வயதான கிழவி மாதிரி. ஆமா, எங்கப்பா கிழவின்னு சொன்னா 90க்கு மேல வயசு இருக்குமா. சரி, ஆறு கதைய விடாது. என்ன ஒண்ணு இல்ல, சேர்ந்த என்ன கொஞ்சம் நடந்தா. ஆமா, அப்படி அப்படி 90 10 சென்று துவண்ட கிழவி மாதிரி. சரிதான். கையில் அடிக்கம்பை உண்டு ஊன்றி பஞ்சு போல் தலை நேரைத்து பாவை ஏறி போல் மணிவாய். ஆவேரி போல் வடிவாய் பரமசிவானி சாட்சி பரமசிவானி சாட்சி பரமசிவானி சாட்சி பரமசிவானி சாட்சி பழகியூர் திருவதிலை பாவைகள் இசைக்கு அம்மை. பாவலியாய் இசைக்கியம்மி பாதாள கிழவி போல் பாராய். பாதாள கிழவி போல் பாராய். மறுநாள் காலையிலே விடிந்த உடனே ஒரு கையில் ஒரு தடிக்கம்பை ஊன்றி ஊன்றி பக்க பழுத்த பழ மாதிரி ஒரு கேதான கிழவி மாதிரி ஆமா. வயசாயிட்டுன்னு சொன்னா சரி. தலை நரைச்சு போய் பஞ்சு மாதிரி இருக்குமா. ஆமா. ஆனா பஞ்சு போல் தலை நரைத்து ரைட்டு கையில் அடிக்கும் ஊன்றியவாறு அந்த கரையாளர் தெருவில செட்டி இறந்து கிடக்காம பாருங்க. அந்த கரையாளர் தெருவிலே இவ அழுதுட்டு வர, ஐயப்பா என்ன என் தங்கம், சரி. ஐயா என் மோனே, நீ போகாதுன்னு சொன்னே தங்கம். ஆமா. என் மகனி ஆனந்தனி எங்கடா இருக்கிறாய்? எங்கேடா இருக்கிறீர்கள்? நீ எங்க இருக்கா மோனே? யார் ஆசா? என் மகனி ஆனந்தனி எங்கடா இருக்கிறாய்? எங்கேடா இருக்கிறீர்கள்? நீ இருக்கிறாயோ இறந்தாயோ மகனே? நீ இருக்கிறாயோ இறந்தாயோ மகனே? இருக்கிறாயோ இறந்தாயோ மகனே?
போகாத வியாபாரத்துக்கு போனா அது நமக்கு குழப்பில்ல மோனே. நீ போகாதன்னு சொன்னியே, நீ எங்க போன மோனே, நீ எங்க இருக்கா? எப்ப நீ இருக்கிறாயோ இல்லையோ கொன்னான தெரியல மோனே அப்பா அப்படின்னு அழுதா. சரிதா ஏனே காலங்காத்தாலும் ஒரு கிழவி அவ பாட்டுக்கு அழுதுட்டு போறாளே, ஊரெல்லாம் ஒப்பர் வச்சுட்டு போறாளே. ஆமா காலகத்தால நல்லது இல்லையே. அந்த கிழவிய பிடிச்சு கேளு. ஏ பாட்டி, என்னப்பா என்னப்பா பாட்டிமா நில்லு. எப்பா ஏ பாட்டி, உனக்கு என்னாச்சு? யாரு எழுது செத்து போனா, யாரும் போனது வந்ததுன்னு பேசிட்டு இருக்க, யாரும் மகனே, என் மகனே அப்படி எப்பா என் தங்க என்ன ஆச்சு பாட்டி சொல்லுங்க. என் மகன் யாரு பாட்டி? யாரு பாட்டி? யாரு பையன் பேரு எப்படின்னா என் மகன் ஆனந்தா. ஆனந்தா? ஆனந்தனா? ஆமா பாட்டி. என்ன என்னாச்சு உங்களுக்கு தெரியுமா? ஆனந்தனே ஆனந்தன் செட்டிப்பா. உங்களுக்கு ஆனந்தன் தெரியுமா? எப்பா நல்லாவே தெரியுது. உனக்கு தெரியுமா? தெரியுமா பாட்டி? தெரியும் பாட்டி. நேத்து ஒரு குடும்பத்தோட வந்தாங்க. உங்க மகன் மட்டும் இல்ல, உங்க மருமகளும் வந்தாங்க. எப்ப அவனுக்கு என் மகனை தெரியுமா பாட்டி? உங்க பேரனும் வந்தான். என்னது? உங்க பேரே, உங்க மருமக, உங்க மகன் எல்லாருமே வந்தாங்க. அந்த அறைக்குள்ளதான் இருக்காங்க பாட்டி. அப்பா என் மருமகளா? ஆமா பாட்டி. கல்யாணம் கூட ஆகல பாட்டி. நல்ல மருமக இங்க இருக்கா. மருமகள் நான் எனக்காரு மாவாவி உறவரி. மாவாவி உறவரி. மாவாவி உறவரி. மாவாவி உறவரி. பாதகங்களை செய்தீரோ ஐயா. மாவாதகங்களை செய்தீரோ ஐயா. பாதகங்கள் செய்தீரே ஐயா. என் பிள்ளை பிடிச்சு எவன் கையில கொடுத்தீங்களா? இருக்கிறது என் பிள்ளை இருக்க இடத்தை காட்டுங்க ஐயா. பாட்டி அண்ணா இருக்க போது அந்த இளந்த பிறகுதான் இருக்காங்க. எங்க கூட வா பாட்டி. வா பாட்டி, நீ எங்க கூட வா. என்னை கூட்டிட்டு போங்க. வா பாட்டி, வா பாட்டி என்று சொல்லி அந்த இளங்க பிறகு திறந்தார்கள். திறந்து அந்த இளங்கமதி தாழ்ந்திறந்து இளங்கத்தி தாழ்ந்திறந்து எல்லோரும் பார்க்கும்போது பார்க்கிற பொழுது எல்லோரும் பார்த்தார்களா? ஆமா. செட்டி ஆடத்தது மாதிரி கிடக்கிறான். சரி. ஆனா பொம்பளை காணல, பிள்ளை காணல. அதுதானே செட்டி சொன்ன மாதிரி இது கள்ளி பிள்ளை கள்ளி பிள்ளை கள்ளி பிள்ளைன்னானே. அவன் நெஞ்சிலே கள்ளி கொப்பா இருக்குது. ஐயோ எல்லாரும் அப்படியே மயமாறிட்டான். ஐயோ கடவுளே, அநியாயத்தை ஒண்ணு செதுட்டமே. என்ன கிளவி அதிலே பார்த்துட்டே இருக்காம நம்மள பாரு. அண்ணே நம்மள தானே பாத்துக்கிட்டு இருக்கா. அண்ணே ஓடிடுவோம்னே. எல்லாரும் செத்து போகணும் சத்தியம் கொடுத்தோம்லானே. ஆமா அண்ணே, அது வந்து கிளவிக்கு தெரியாது. ஆமா, யார் இருக்க சொல்லிடாதீங்க. யாருக்கு தெரிய போகுது? கிளவி கண்ணை போட்டு பார்த்தா இந்த கிளவிக்கு என்ன தெரிய போகுது? கையை விரிச்சா தெய்வம் பொல்லாதவா. அண்ணே பார்த்தா தெரியல. கிளவி நம்பாத அண்ணே, கிளவிக்கு தெரியாது. நம்ம அப்படி கிளம்பி கிளவியாக வந்து இசைக்கு அம்மை சொல்கிறார். என்ன ஏ பாவிகளா. ஆமா என் பாட்டி ஊரு பழக ஊரா இது பாலா போயிடும் ஐயா. நீங்க 7 பேரும் நல்லா இருப்பீங்களா ஐயா?
எப்ப எனக்கு நெஞ்சு அடைக்குதே பாட்டி. என் பிள்ளை கொன்னீங்களே பாட்டி நீங்க நாங்க என் பிள்ளை செத்து போனா ஒட்டு மொத்தமா சாவுன்னு சொன்னீங்க ஐயா, நீங்க சாவாம இருக்கீங்களா பாட்டி அண்ணே? ஐயா உங்களுக்கு ஒரு சக்கலை வரலையே. இது எப்படி பாட்டி உனக்கு தெரியும்? சிலவா கரண்ட் அங்க செத்த விட்டு போறாங்க சொல்லுவா, எல்லாரும் இருக்க நீ வந்து மட்டும் செத்து போனேன் ஐயா. நீ முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் அழுதுன்னு சில பேர் படிச்சிருக்கான். இப்படிலாம் அழக்கூடாது. ஆமா அவ்வளவுதான் இருக்கானோட. ஆமா அவெல்லாம் ஊர்ல எல்லாரும் இருக்க நீர் மட்டும் இருக்கும் புறம் போவாங்க இல்லையா? அதனால என் மகனை கொண்டீர்களே. ஆமா பாட்டி. என் மகனை கொண்ட பழிதாருங்கள்னா பாட்டி பழிங்க கதை என்ன அடையாளம்னா அதானே வாங்கி வச்சது மாதிரி முந்தி இருக்கிற பரலை கொடுத்தாள். சரி பார்த்தா என்ன செய்கிறா? வாக்கு சாகப்படாது. ஆமா வாக்கு செத்துன்னா நாம செத்துன்னு அதுக்கு முன்னால உண்மைதான். அம்மா விடப்படாது. நீ எப்படி சாக போறா? நன்றி சாவாரு சாவாரு நஞ்சு தின்னவனும் ஆண்டு விட்டவனும் தூக்குப்பட்டவனும் கழுத்தறுத்தவனும் கழுமலையில ஏறினவனுமா செத்தான். சரி 69 பேர் செத்துட்டான். ஒருத்த மட்டும் பாக்கி. சாவுதுல அந்த அக்கா தெரியாவ எப்படி என்னத்தை எப்படி செத்து போனேன் அதாவது கழுத்தறுத்து வேணும். ஆகினாலே செத்தான் பாருங்க. ஒருத்த மட்டும் இந்த உத்து கட்டாம பாருங்க. ஆமா ஆமா இவங்க இருப்பாங்க புருஷன் முன்னாடி. இவன் காலையிலே கலப்பை கொண்டுட்டு விவசாயம் கட்டு உழவுக்கு போறான். சரிதா. அங்க வந்து இவன் உழுதுட்டு நிக்கிறான். பார்த்தா இசைக்கு அம்மை செத்தவன் தானே எண்ணி பார்த்தா 69 பேர் தான் இருக்கான். ஒருத்த மட்டும் தப்பிவிட்டான். எங்க போனா இவனை விடக்கூடாது. ஒருத்தனையும் விட்டுலாமா? விடக்கூடாது இல்லடா. ஒண்ணுதான் ஊரே எடுத்துக்கலாம். ஆமா ஊருக்கு ஒரு உந்த வாய் உரட்டி இருந்தா போதும். ஒருத்த போதும் ஊரை கெடுக்குது. ஆமா நாரதம் ஒருத்தர் இருந்தா போதும் இல்லையா? ஊர் ஃபுல்லா கொட்டடிச்சிருவான். ஆகினாலே இவன் ஒருத்தரையும் கொல்ல வேண்டும் என்று அந்த உழப்போல கரையாளனுக்கு ஒரே ஒரு மகள் உண்டு. ஆமா அவன் மகளை மாதிரி இவன் வடிவெடுத்து ஒரு மாடியில கஞ்சி ஆமா எடுத்துட்டு வாரா. சரிதா. வயல்கரைக்கு வருகின்ற பொழுது பார்த்தான் கரையாள என்ன செய்வாரே. அப்பா மகளே பொன்மகளே என் மகளே பொன்மகளே விட்டு விட்டு வெளியிறங்காம வளர்த்தனே. ஆமாப்பா. ஏமா இந்த வயல்காட்டுக்கு நீ கஞ்சி கொண்டு வந்தான்னு கேட்ட. அப்பா இந்த கள்ளி இசைக்கமா அவன் மகளை மாதிரி வந்தவா. அவன் சொல்ல எப்பா என்ன உங்களுக்கு தெரியுமாப்பா நம்ம ஊரு கதை. நம்ம ஊர்ல நேரத்துக்கு ராத்திரி நியாயம் கேட்டு 2 பேர் வந்தாங்களே. ஆணு பெண்ணு இலங்கு பதில் அடைச்சு வச்சோம். அவங்களுக்கு நியாயம் சொன்னீங்களே. எப்பா அவங்க அடைச்சதுல அந்த பொம்பளை அவரை கொன்னு போட்டுவிட்டு அவ போயிட்டு எல்லாரையும் போயிட்டாப்பா. நம்ம ஊர்ல என்ன முத்தப்பா பெரியப்பா சித்தப்பா அவரு இவரு எல்லாரும் செத்து விட்டாப்பா. நீ மட்டும் சாகாம ஏப்பா இருக்கா மகளமா? நீ சாகாம இருக்க. உனக்கு அப்பா வேண்டாமா? எனக்கு எப்படி சாகணுங்கிற வழி எனக்கு தெரியாம நான் இருக்கேம்மா. எப்பா எல்லாரும் செத்து போன பிறகு நீ மட்டும் இருந்து என்னப்பா? உனக்கு அப்பா வேண்டாமா? அப்பா வேணும் நாணயத்தோட இருக்க அப்பா வேணும். அப்படியா மகளே? அப்படின்னா சாவதற்கு ஒரு மதி சொல்லுமா? சாவதுக்கு வழி வேணுமா? ஆமா. உனக்கு கோபம் வருவாப்பா? கோபம் வருதுதான். சரி அண்ணன் இறந்து போனாங்கல்லவா? கோபம் வருமா? ஆமா. என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கேனே. கோபம் உள்ளோர் சாக வந்தால் கொழுமுனையிலும் சாடலாமே. அது உண்மைதானம்மா. சாதத்துக்கு மருந்தா தேடி திரிக்கணும். ஆமா. உடனே கையில வச்சிருக்கப்பா. நீ கலப்பை தானே வச்சிருக்கா? ஆமா. கலப்பு கொழுவுல வந்து விழுந்தது. இது யாருமா பிடிக்கிறது? நான் பிடிக்கப்பா. மகளி நீ பிடிக்கிறியா? சொல்லி இந்த பொல்லாத இசக்கி இவள் மசக்கி பேசுகிறாள் என்பதையாது அறியாது இந்த கரையாளன். அப்படி அப்படின்னா நீ கலப்பை ஏந்தி பிடிச்சுக்கணும். ஆட்டும்பா
சரிப்பா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஏந்தி பிடிச்சிருக்கான். அப்படி அவன் அங்க இருந்து வாரான். அந்த கலப்பை குழுவதிலே கலப்பை குழுவதிலே அடையாளம் பாய்ந்தாடி கலப்பை குழுவதிலே கலப்பை குழுவதிலே கரையாள் வாழ்ந்தாடி எழுபதிலே கரையாளே எழுபதிலே கரையாளே என்னோடு இறந்த பின்பு என்ன ஒரு மரத்தை வெட்டு நேரத்திலே ஒரு வேறு துண்டு கூட கூடாம வெட்டினானே. ஆமா. அப்ப இவனுக்கு வேறு இருக்கலாமா? இருக்கவே கூடாது. வேறுனா பிள்ளை கொண்டாட்டி இருக்கலாமா? இருக்க கூடாது. ஆகையினால வேரோடு அழிக்க வேண்டும் என்று அந்த ஊருக்கு பழைய ஊருக்கு ஒரு இடைச்சி நாள்தோறும் மோர் கொண்டுட்டு வருவான். உண்மைதான். ஆமா. அவன் வச்சுக்கிற பானை பெரிய பானை. ஓ ஆனா தூக்கிட்டா பாரு பானை. அடே எங்கப்பா பாரி மட்டும் தூக்கிட்டா பாரு ஐயா. இந்த பாரி தூக்குனா தூக்கி அந்த அந்த இடைச்சிய வீட்டுல மசைக்கு போட்டுக்கிட்டு இவளுக்கு வேலையே மசக்க வேலைதான். அதனாலயே இசைக்கிய பேரு. ஆமா. போட்டுக்கிட்டு இவன் அந்த அதே மாதிரி பாரு. ஆமா. அதுல மோருக்கு என்ன பால் எடுத்து நாம எல்லாம் என்ன பசுமாறு வாங்கி காய்ச்சி உரம் மோர் விட்டு அதை வச்சிருக்கோம். ஆமா. இந்த பால் மட்டும் என்ன எடுத்தது பாருங்க. என்ன எடுத்தா கள்ளிப்பாலால் ஆக்கி காஞ்சிரம்பாலால் ஆக்கி கள்ளிப்பாலால் ஆக்கி காஞ்சிரம்பாலால் ஆக்கி ஏரம்பாலால் ஆக்கி எலுக்கம்பாலால் ஆக்கி பச்சி நாவி பாஷா பரவதிதாரு மக்களை காஞ்சிரம்பா ஏலம்பா எருக்கம்பா பச்சை நாவி பாஷாணம் கொஞ்சம் பசும்பால் சேர்க்கணும் இல்லையா? சேர்க்கணுமே. நல்லவா எல்லாம் சேர்த்து மோராக்கி ஆமா மோர் பானை தலையில் வச்சுட்டு மோர் வாங்கலையோ மோர் கரையாள தெருவிலே கைய வீசி அந்த இடைச்சி எப்படி இல்லப்பாளோ அப்படி நடந்து பேரை சொல்லி இவளுக்கு எல்லாரையும் அடையாளம் தெரியும் போல இருக்கு. பேர் சொல்லி கூப்பிடுறா. எப்படி? பழக்கமானது மாதிரி. என் முத்து பிள்ளா மோரடியோ முத்து பிள்ளா மோரடியோ மோரடியோ முத்து பிள்ளா மோரடியோ முதுமாரி மோரடியோ பண்டாரத்தி மோரடியோ பண்டாரத்தி மோரடியோ மோரு 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 பரமாயி சித்திரகண்ணி செவனடியா பரமாயி அம்மா மோரடியாளி மோரு மோரு சத்தம் விட்டா பாருங்க. வாங்குறதுக்கு ஒரு நாள் இல்ல. நாள் இருக்கணும் நாசம் வருவா. ஆமா. எல்லா வீட்லயும் மாப்பிள்ள மாதிரி செத்து கிடக்கும் போது எவன் மோர வாங்குற பாலை வாங்கி காப்பியா போட ஒருத்தியிலும் வரமாட்டாரு. வேண்டான்னு சொல்லி எல்லா வீட்லயும் ஒப்பாரி சத்தம் கேட்குது. ஐயோ
ஆத்தி இவ்வளவு அதான் வீட்டை விட்டு வெளியேறாங்க வீட்டுக்கு விடு ஒப்பாரி சத்தம்லே கேக்குது. ஆமாண்ணே. இவ்வளவு இன்னைக்கு மறு வாங்கி குடிக்க மாட்டா போல இருக்க. ஆமா. எப்படி விற்கிறது தள்ளணுமே வந்து மோரைக்குள்ள கொடுக்கணுமே. இந்த பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இவனு கொஞ்சம் கொடுக்க வேண்டியதான். எப்படி செய்யலாம்? எப்போ மறு குடிக்கிறியா? எப்பா இங்க வா தங்கம். ஏன் ஒவ்வொரு வீட்லயும் சத்தம் கேட்கும்? பாட்டி பாட்டி இடம் நடந்திருக்கு பாட்டி. வீட்டுல எல்லாத்தையும் எங்க அப்பா செத்து போறாங்க பாட்டி. அப்பா இருக்காங்க ஒரு பாட்டி உண்டு எல்லாம் அப்பான்னு சொல்றேன். சரி அப்படின்னா கொஞ்சம் நீ இதுல தானே இருப்பா? ஆமா பாட்டி இங்கே தான் இருப்பேன். மோர் பானே கொஞ்சம் நீ பாத்துக்க மானே. ஆட்டும் பாட்டி நான் வாரேன் என்று சொல்லி முடிச்சிருங்க. ஆகினாலே மோர் பானி இறக்கி வச்சா. இறக்கி வச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுல போய் இளம் கொடுக்கணும். ஆமா இளம் கொடுக்கணும். வீட்டுக்கு வீடு துக்க விட்டு போகும்போது சும்மா நடையில ஏறணும்னு ரெண்டு சத்தம் போடணும் பாருங்க. பாடி வைக்கிறேன். எம்மா ஏங்கி அடாதீங்க நம்பி வாழ்ந்த எனக்கு இன்னைக்கு எல்லாரும் வாழ்விழந்து தாலி இழந்து கிடக்குது. அம்மா நான் இலவசமா மோர் தாரேன், கொஞ்சம் வாருமா, கொஞ்சம் தண்ணி குடி, ஓட்டு பிள்ளைகளை காப்பாற்றணும் இல்லையா சொல்லி எல்லோரையும் ஓரிடத்தில் கூட வைத்து அப்படி எல்லாருக்கும் கையில பாத்திரத்தை வச்சுக்கணும் சொல்லி பாத்திரத்தை கொடுத்து பாலை பகிர்ந்து விட்டாள். மோரை ஒருவருக்கு விட்டது போல இருந்தது. எல்லா பாத்திரத்திலும் பால் வந்து மோர் வந்துட்டு பால் குடித்த வேளையிலே அந்த தெருவில் சும்மா விடலாமா? விடக்கூடாது. அதோ இருக்கிறது இலங்கை குறை. அந்த இலங்கத்திலே தீக்குளித்து பகல் இந்த பழகி ஊர் தெருவிலே பகல் நரி ஓடுது. ஆமா பழகி ஊரையே அழித்து பழகி ஊரை அழித்து விட்டு தாயார் சிக்கமை உலக மக்களிடத்திலே பூசை கொள்ள வேண்டுமை என்று அன்னருட பலியுடனே ஆண்டவன் கையிலே வந்திருந்தார். நான் மக்களுக்கு திருநீரம் கொடுத்து தீவினை நீக்கி காலையில பிரிச்சு பாட்டுக்காரன் கையில கொடுத்து நான் வாரேன்னு சொல்லி வந்த பாருங்க.
மாறானை சிக்கியம்மை மாறானை சிக்கியம்மை வைத்தது நாளையிலே கைலாசே வழிகடந்தா கைலாசே வழிகடந்தா மாரிகையான் சிக்கியம்மை பூலோகம் போக வந்து பூலோகம் போக வந்து புறப்படுவாய் சிக்கியம்மை முப்பந்தலானதிலே முப்பந்தலானதிலே இவரால் வந்திருந்தே முப்பந்தலை சக்கியன்று